இங்க ஒருத்தர் பையனை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. போன இடத்துல மெனு கார்டை பார்த்தா எல்லாமே விலை அதிகமா இருக்கு. ஆனா இவர்கிட்ட இருக்கிற காசுக்கு பையன் மட்டும் தான் சாப்பிட முடியும். சோ அத பையன் கிட்ட காட்டிக்காம பையனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டினதுல இன்ஜினியரா இருந்திருப்பாரு. ஆனா அந்த பிரிட்ஜோட இனாகரேஷன் அன்னைக்கே உடைஞ்சு கீழே விழுந்துருது. அன்னையில இருந்து இவரோட வாழ்க்கையை தலையில மாறிடுது. சோ கவர்மெண்டோட காசை திருடிட்டாருன்னு சொல்லி இவரை மக்கள் தேச துரோகியா பாக்குறாங்க. பையனை பாக்குறவங்களும் அவங்க அப்பா பேரை சொல்லியே துரத்தி அடிக்கிறாங்க. ஆனா அந்த பையனுக்கு அவங்க அப்பா மேல நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலா இந்த பிரச்சனையில அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. கூட இருக்கிற ஒருத்தன் தான் பணத்துக்காக ப்ளூ பிரிண்ட மாத்தி வச்சிருப்பான். ஆனா பழி இவர் மேல விழுந்துருது. இதனால இவர் எங்க வேலை தேடி போனாலும் இவர் யாருன்னு தெரிஞ்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதனால சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. பையன் படிக்கிற ஸ்கூல்ல சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு ஸ்கூல்ல எல்லா பசங்க முன்னாடியே வச்சு பிரின்சிபல் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இத பார்த்தா இவர் பையனை பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போய் இவனை நல்லா படிக்க வச்சு ஸ்கூல்லே டாப் 10ல வர வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்துடுறாரு. இவர் என்னதான் சவால் விட்டாலும் இவருக்குன்னு ஒரு வேலை இருந்தாதான் காசு இருக்கும். காசு இருந்தாதான் பையனை பாத்துக்க முடியும். அப்பதான் இவர் இன்ஜினியரா இருந்தப்போ இவர்கிட்ட வேலை கேட்டு வந்த ஒருத்தன் இன்னைக்கு நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அங்க ஒரு தண்ணி டேங்கை டெமாலிஷ் பண்றதுக்கு சரியான இடத்தை மார்க் பண்ண தெரியாம திணறிட்டு இருக்காங்க. உடனே இவர் அவங்க கிட்ட 2 நிமிஷத்துல இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் தெரியான்னு சவால் விடுறாரு. பார்த்தா அசால்ட்டா ஒரு டியூப்ல தண்ணியை வச்சுக்கிட்டு மேல ஏறினதும் அந்த தண்ணியோட லெவலை வச்சு மார்க் பண்ணி கொடுத்துறாரு. அதுவும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுது. இவ்வளவு ஈஸியான ட்ரிக் நமக்கு தெரியாம போச்சேன்னு அதை பாக்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவர் சவால் விட்ட மாதிரியே 2 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்ததுனால அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறாரு. இது மூலமா அவரோட பையனுக்கு நாலேஜ் எவ்வளவு முக்கியங்கிற பாடத்தை சொல்லி கொடுக்கறாரு. இதே மாதிரியே கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு குப்பை பொறுக்கிறத கூட கேவலமா நினைக்காம காசு சம்பாதிக்கிறதே நோக்கமா வச்சிருக்காரு. அது மூலமா பையனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாம போராடணுங்கிற குணத்தை சொல்லி கொடுக்கறாரு. இப்படியே புக்ல இருக்கிற பாடத்தை மட்டும் இல்லாம வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்தே சொல்லி கொடுக்கறாரு. கடைசியில இவர் பிரின்சிபல் கிட்ட சவால் விட்ட மாதிரியே இவன் ஸ்கூல்லயே டாப் 10ல வந்து கட்டிடுறான். கிளைமேக்ஸ்ல அவர் பட்ட கஷ்டம் வீண் போகாம பையன் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆயிடுறான். அடுத்த நாள் ஸ்பேஸுக்கு போறதுக்காக இவனை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முதல் நாள் இவனோட சீஃப் இவனை கூப்பிட்டு அடுத்த நாள் நடக்க போற பிரஸ் மீட்ல இவனோட அப்பாவை கூட்டிட்டு வராதன்னு சொல்றாரு. ஏன்னா இவனோட அப்பாவை பத்தி பிரஸுக்கு தெரிஞ்சா அதையே காரணமா வச்சு இவனால ஜென்மத்துக்கும் ஸ்பேஸுக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. அது எப்படி அவனோட அப்பா கிட்ட சொல்றதுன்னு வருத்தப்படுறான். ஆனா அவங்க அப்பா இவன் சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு அவராவே ஒதுங்கி போயிடுறாரு.